வணக்கம் மக்களே. மதுரை மாவட்டம் டி கல்லுப்பட்டி மற்றும் அதனை சுற்றி இருக்கக்கூடிய 7 கிராமங்கள் ஒன்றாக இணைந்து நடத்தக்கூடிய ஏழுவூர் முத்தாலம்மன் திருவிழா நாளைக்கு, அதாவது 14/11/2024 அன்னைக்கு படு விமர்சையா நடைபெற போகுதுங்க. 2 வருடத்திற்கு ஒரு முறை நடைபெறக்கூடிய இந்த திருவிழாவை பார்க்கறதுக்காக டி கல்லுப்பட்டி பக்கத்துல இருக்கக்கூடிய அம்மாபட்டி அப்படிங்கிற கிராமத்துல திரளான பொதுமக்கள் இந்த இடத்துல கூடுவாங்க. இப்ப நம்ம இருக்கக்கூடிய கிராமம் பாத்தீங்கன்னா அம்மாபட்டி கிராமம். இந்த கிராமத்துலதான் 7 ஊர்களுக்கும் உண்டான முத்தாலம்மன் சாமி சிலைய உருவாக்கம் செய்யறாங்க. நமக்கு முன்னால தெரியக்கூடிய அந்த குடிசை வீட்டுல தான் 7 ஊர்களுக்குமான முத்தாலம்மன் சாமி சிலைகள் செய்யப்பட்டு பொதுமக்கள் தரிசனத்துக்காக வச்சிருக்காங்க. 7 ஊர்களுடைய முத்தாலம்மனை ஒரே இடத்துல தரிசனம் பண்ணணும்னா நம்ம அம்மாபட்டி கிராமத்துக்கு வந்தோம்னா தரிசனம் பண்ணிக்கலாம். நாளைக்கு அம்மாபட்டியை தவிர மிச்ச ஊர்கள்ல இருந்து அவங்கவங்க ஊருக்கு உண்டான அந்த அம்மனை அழைச்சிட்டு போயிடுவாங்க. ஏழு கிராமங்களுடைய முத்தாலம்மன் சுவாமிகளை தான் நம்ம தரிசனம் பண்ணிட்டு இருக்கோம். நீங்களும் தரிசனம் பண்ணிக்கோங்க. 7 ஊர் முத்தாலம்மன் தரிசனம் ரொம்ப சிறப்பா இருந்ததுங்க. நீங்களும் தரிசனம் பண்ணியிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். நேரம் ஆக ஆக சுவாமி தரிசனத்துக்கான கூட்டம் பார்த்தீங்கன்னா அதிகமாயிட்டே தாங்க இருக்கு. நாளைக்கு இந்த இடத்துல கால் வைக்கிறதுக்கே இடம் இருக்காதுங்க, அந்த அளவுக்கு கூட்டம் இருக்கும். வெளியூர்கள்ல இருந்து சாமி தரிசனத்துக்காக வரக்கூடியவங்க ஒரு 7 மணிக்கெல்லாம் அம்மாவட்டிக்கு வந்துருங்க. 7 மணிக்கு சாமிக்கு கண் திறப்பாங்க. கண் திறந்த உடனேமே பொதுமக்களோட தரிசனத்துக்கு அனுமதி கொடுப்பாங்க. அதனால சீக்கிரமா இங்க வந்துட்டீங்கன்னா சௌகரியமா சாமி தரிசனம் பண்ணலாம். ஏன்னா நேரம் ஆக ஆக பார்த்தீங்கன்னா கூட்டம் அதிகமாயிரும். இப்பயே வரிசையில் பார்த்தீங்கன்னா ஒரு 2500 3000 பேர் வரிசையில் நின்றுட்டு இருக்காங்க. இங்கே பாருங்க. நேரம் பார்த்தீங்கன்னா விடியற் காலை 4 மணி. கல்லுப்பட்டியிலிருந்து தேவன்குறிச்சி கிராமத்துக்கு வந்திருக்காங்க. இவங்க தேவன்குறிச்சி கிராமத்தோட சப்பரத்தை அழைக்கிறதுக்காக வந்திருக்காங்க. தேவன்குறிச்சி கிராமத்தோட இளைஞர்கள் தப்பரத்தை தூக்குறதுக்கு தயாரா இருக்காங்க. இங்க பாருங்க, 3 தடவை விசில் சத்தம் கொடுப்பாங்க. கொடுத்த உடனே தூக்கிடுவாங்க. கொண்டு போயிட்டாரு. மெதுவா போட்டோம், அப்படியே போட்டோம். இது பாத்தீங்கன்னா டி கல்லுப்பட்டி கிராமத்தோட சப்பரங்க. தேவன்குறிச்சி கிராமத்தோட சப்பரம் டி கல்லுப்பட்டி வந்துருச்சு. அந்த சப்பரத்துக்கு மரியாதை செய்யறதுக்காக டி கல்லுப்பட்டி கிராமத்தை சேர்ந்த பெரியவங்கெல்லாம் போயிட்டு இருக்காங்க. தேவன்குறிச்சி கிராமத்தோட சப்பரம் ரொம்ப ஆரவாரமா இப்போ டி கல்லுப்பட்டி வந்தாச்சு.
அடுத்ததா வன்னிவேலம்பட்டி கிராமத்தோட சப்பரமும் டீக்கல்லுப்பட்டி வந்தாச்சுங்க. அந்த சப்பரத்துக்கு மரியாதை செய்யறதுக்காக போயிட்டு இருக்காங்க. அடுத்ததா இப்போ வன்னிவேலம்பட்டி கிராமத்தோட சப்பரமும் கல்லுப்பட்டிக்குள்ள வந்துகிட்டு இருக்குங்க. அடுத்ததா நம்ம கிளாங்குளம் மற்றும் சத்திரப்பட்டி கிராமங்களுடைய சப்பரத்தை பார்க்கறதுக்காக நம்ம வந்தாச்சு. கிளாங்குளத்துல இருந்தும் சத்திரப்பட்டி கிராமத்துல இருந்தும் சப்பரத்தை தூக்கிட்டு வந்துகிட்டு இருக்காங்க. உடம்பே சிலிக்கிறம்மா, உடுக்கை ஒலிக்கிறம்மா, உடம்பே சிலிக்கிறம்மா, உன் கண்கள் திறக்கும் போது தர்மங்கள் செழிக்கிறம்மா, உன் கண்கள் திறக்கும் போது தர்மங்கள் செழிக்கிறம்மா. வி அம்மாவட்டி கிராமத்துக்கு வந்தாச்சுங்க. ஏற்கனவே 4 கிராமங்களோட சப்பரம் அம்மாவட்டி வந்தாச்சு. அதாவது கல்லுப்பட்டி, வன்னிவேலம்பட்டி, காடநெறி, தேவன்குறிச்சி கிராமங்களோட சப்பரம் அம்மாவட்டிக்கு சாமி அழைப்புக்காக வந்துருச்சு. இப்போ கிளாங்குளம் மற்றும் சத்திரப்பட்டி கிராமங்களோட சப்பரம் சாமி அழைப்புக்காக அம்மாவட்டி வந்தாச்சுங்க.
நேத்திக்கு நம்ம பார்த்த குடிசை வீட்டுல இருந்து ஒவ்வொரு சாமியா வெளியே அழைச்சிட்டு வருவாங்க. அதை பார்க்கறதுக்காக தான் இங்க வந்து இவ்வளவு பேர் கூடியிருக்காங்க. வணிகர்கள் சட்டத்துக்கு கதிகால போட முடியாது. ஆள் மேல ஏறி முடியாத கேட்கிறீங்களா? வணிகர்கள் சட்டத்துக்கு கதிகால போட முடியாது. ஆள் மேல ஏறி அருள்மிகு ஸ்ரீ முத்தாலம்மனை அழைச்சிட்டு அவங்க சப்பரத்தை தூக்கிக்கிட்டு ஊர் திரும்பக்கூடிய அந்த காட்சியை தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். மீனாட்சி
அம்மாவட்டியை தவிர மிச்ச 6 கிராமங்களும் அவங்கவங்க சப்பரத்தை தூக்கிக்கிட்டு ஊருக்கு திரும்ப போயிட்டு இருக்காங்க. முத்தாலம்மன் சாமி பார்த்தீங்கன்னா இந்த சப்பரத்தில் வராது. அந்த சாமியை வந்து தலைச்சுமையாவே முன்னாடியே தூக்கிட்டு அவங்கவங்க ஊருக்கு போயிடுவாங்க. என்ன மக்களே, இந்த வீடியோ மூலமா நீங்களும் இந்த 7 ஊர் முத்தாலம்மன் தேர் திருவிழாவை பார்த்துருப்பீங்கன்னு நான் நம்புறேன். படு விமர்சையா கோலாகலமா நடைபெற்ற இந்த 7 ஊர் முத்தாலம்மன் திருவிழா பத்தின உங்களோட கருத்துக்களை வீடியோல கமெண்ட்ல சொல்லுங்க. நீங்க நம்ம சேனலை இப்பதான் முதல் தடவை பாக்குறீங்கன்னா மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கை போட்டுட்டு அப்படியே உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.